ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறதான எங்கள் தகப்பனே, கொடுத்த இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் சொல்லப்படுகிற உடைய வார்த்தைகளை கர்த்தர் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருடைய இருதயத்தில் ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தும்படியாக, அதை ஆண்டவரே அப்பா உணர செய்யும்படியாக அப்பா நீங்க பெருகும்படியாக இந்த வேலையில் அப்பா தாழ்த்தி ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய பசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் உள்ள சில சம்பவங்களை குறித்து தான் நம்ம இப்பொழுது தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து விட்டு கரையேறின வந்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லித்தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு கரையேறி வந்த பிறகு பிசாசினால சோதிக்கப்படுவதற்காக, முதல் டெஸ்ட் பிசாசினால சோதிக்கப்படுவதற்காகவே ஆவியானவராலே வனாந்தரத்துக்காக கொண்டு போகப்பட்டார். அப்போ அங்க 40 நாள் ஊழியத்தை அடுத்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஊழியத்துக்கு செல்ல போறாரு. ஊழியத்துக்கு செல்லும் பொழுது அவர் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆவியானவர் தான் வனாந்தரத்துக்கு கொண்டு போறாங்க பிசாசினால சோதிக்கப்படுவதற்காக. அப்போ 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து அப்பொழுது அவருக்கு பசி உண்டாகிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பசி உண்டாகும் பொழுது அந்த இடத்துல பிசாசு வரான். பிசாசு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். என்ன பண்றான்? உனக்கு பசியா இருக்குதா, இந்த கல்லுகள் எல்லாம் நீ அப்பமாக்கி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு வார்த்தையை வைக்கிறான். அப்போ ஆண்டவர் இந்த பிசாசு சோதிக்கும்படியாய் வந்த பிறகு அவன் அந்த சோதனை முதல் டெஸ்ட் வைக்கிறான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு ஒரு பதில சொல்றாரு. உபாகமும் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த வார்த்தை இருக்கிறது. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லும் போது உபாகமும் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த வார்த்தை இருக்குது. அப்போ பிசாசு சோதனைக்குள்ளாக வரும் பொழுது அந்த சோதனை எப்படி அவர் ஜெயிக்கிறாரு, அந்த சோதனை எப்படி அதுக்கு பதில் கொடுக்கிறாரு அந்த பிசாசுக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தையினால பதில் கொடுக்குறாரு. உபாகமத்துல 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அந்த வார்த்தை இருக்கிறது. அதனால எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவன் என்ன பண்றான்? பிசாசு மறுபடியும் அந்த வார்த்தையினால பேச முடியல. நமக்கு கூட பல சோதனைகள், நம்மளுக்கு ஒரு தேவை, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்கு வரும்பொழுது உடனே நம்மளுக்கு பிசாசு வந்துருவான். நம்மளை சோதிக்கும்படியா வரும் பொழுது நம்ம எப்படி அதை ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை வச்சுதான் நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசுக்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே. வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிசாசை ஜெயிக்கும்படியாக வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளா இருந்தாலும் கூட பிசாசு நம்மள என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது விழ வச்சிடணும், எப்படியாவது நம்மளுடைய அந்த பலவீனம் இல்லை அந்த எண்ணத்துக்கு நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு இறங்கி நம்மளை விழ வைக்கணும்னு பார்ப்பான். ஆனாலும் அதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடி வார்த்தையின் மூலியமாய், ஆண்டவருடைய வார்த்தையின் மூலியமாய் ஜெயிக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பிசாசுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில், ஆண்டவருடைய பதில் என்னவா இருக்கிறது? உபாகமும் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை வைத்து இந்த இடத்துல பேசுறாரு. உடனே அடுத்து பிசாசு என்ன சொல்றான்னு நம்ம பார்க்கும் பொழுது மறுபடியும், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். இப்போ அவர் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன பொழுது அடுத்து என்ன சொல்றான்னா, இப்படி கூட எழுதியிருக்கிறதே, அப்போ நீ என்ன பண்ண? குதி. உம்முடைய தூதர்கள் என்ன பண்ணுவாங்க?
அந்த கல்லில் உன் பாதம் மோதாதபடிக்கு உண்மை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அப்போ நீ குதி அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் சொல்லும்பொழுது அவன் அடுத்தது வசனத்தின் மூலமா வரான். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் சொல்றாரு, உபாகமம் 6:16 உள்ளபடி அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு அடுத்தது வசனத்தின் மூலமாகவே ஆண்டவரிடத்துல பேசும்போது இவரும் மறுபடியும் உபாகமத்தில் உள்ள 6 உள்ள 16 வசனத்தை வைத்தே பதில் சொல்லுகிறார். உடனே அதுக்கப்புறம் அந்த சாப்டருக்கு போல அடுத்து வராங்க. மறுபடியும் பிசாசு மறுபடியும் இன்னொரு டைம், ஏற்கனவே ஒரு டைம் எடுத்துன்னு போனாரு, அதே போலவே மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் காட்டுறான், அவைகளின் மகிமையும் காட்டுறான். அவருக்கு காண்பித்து, ஒன்றும் இல்லை, நீ சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிஞ்சிக்கினா போதும், இவையெல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் காட்டுறான். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ராஜ்யத்தையும் மகிமையும், இந்த என்னை பணிஞ்சிக்கினா உனக்கு என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படின்னு ஆண்டவருடைய அந்த ஆசையை தூண்டுறதுக்காக அவன் காட்டுறான். படைச்சவரே அவரு தான், உலகத்தை படைச்சவர், அந்த ராஜ்யத்தையும் அந்த காரியத்தெல்லாம் கொடுத்தவரே அவரு தான். ஆனால் அந்த பிசாசு என்ன பண்ணுறான், அந்த காரியத்தெல்லாம் காட்டி நீ என்னை பணிந்துக்குனா போதும், நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது இயேசு சொல்கிறாரு, அதே உபாகமம் 6:13 உள்ள வார்த்தையை குறித்து பேசுகிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு மட்டுமே ஆராதனை செய்யும் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒவ்வொரு காரியத்திலும் பசி உண்டான போது அந்த ஒரு காரியம் அவருக்கு தேவைன்ற காரியத்தில் பிசாசு வரான். அப்போது இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி நீ சாப்பிடுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வசனத்தை வச்சே பதில் சொல்கிறாரு. அதே போல் எடுத்துன்னு போய் பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் நீ கீழே விழி இப்படி எழுதியிருக்குதே அப்படின்னு அந்த ட்ராக்ல வரான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாதுன்னு என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணுறான், ராஜ்யத்தையெல்லாம் காட்டுறான், உலகத்தின் ஆசையெல்லாம் ஆண்டவருக்கு காட்டுறான், உலகத்தை படைத்தவருக்கே காட்டுறான். காட்டி ஏன்னா நீ பணிஞ்சிக்க அதெல்லாம் நான் தரேன்னு சொல்கிறான். அப்போவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதே ஆண்டவருடைய வார்த்தையை வைத்தே ஜெயிக்கிறது இடத்துல பார்க்குறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். உடனே அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு போயிட்டான், விலகி போனான். உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் பிசாசை எப்படியெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு தேவன் நம்ம திகைத்து நின்று கொண்டு இருக்கும்பொழுது பிசாசு வருவான். பிசாசு எப்படி டைரெக்டாக அப்படியே கருப்பாக நின்று நம்மளை இது பண்ணுறதில்ல, மனுஷர் மூலியமாக வருவான், பேசுவான், இல்லை இப்படி அப்படி செய்ய, இங்கே பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு நம்மளை திசை திருப்புறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காம ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நம்மளால ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை, இவர் சொன்ன ஒவ்வொரு பதிலுமே உபாகமத்திலிருந்து தான் சொல்றாரு. ஏன் அந்த உபாகமத்திலிருந்து சொல்றாருன்னா, அவர் ஒரு யூதனா இருக்கிறாரு. யூதர்கள் எல்லாம் படிப்பு எப்படின்னா, தோரான்ற அந்த 5 ஆகமங்களை படிப்பாங்க. அப்போது ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும், அப்போது இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, படித்து வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த படித்து அந்த சிறு வயதில் படித்த அந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு, பிசாசுக்கு அந்த நேரத்தில் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை வைத்தே பதிலடி கொடுக்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அனுதினமும் நம்ம படிக்கிறோம். பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது, சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, கண்ணீர்கள் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. எல்லாமே ஆண்டவர் நமக்கு மாற்றி மாற்றி கொடுக்குறாரு. சந்தோஷமும் கொடுக்குறாரு, சில வேளையில் கஷ்டமும் நம்மளுக்கு அனுமதிக்கிறாரு. ஆனால் நம்ம அதை எப்படி ஜெயிக்கிறோம்? ஏன்னா இந்த இடத்துல சோதிக்கும்படியாகவே கொண்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்து சோதிக்கும்படியாகவே அந்த டெஸ்ட்ல அவர் ஜெயிச்சிட்டாரு. அப்போ நமக்கும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு
பல டெஸ்ட்டுகள் நமக்கு நடக்கும். அதில் நம்ம எப்படி ஜெயிக்கிறோமா விழுந்து போகிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஒரு ஆயுதம். வார்த்தைகள் மட்டுமே, ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டுமே நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அது நம்ம சோர்ந்து போகிற நேரத்திலே நம்மளுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. கஷ்டப்படுகிற நேரத்திலே, கண்ணீர் விடுகிற நேரத்திலே நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கிறதா இருக்கிறது. வார்த்தைகள் மட்டுமே நம்மோடு பேசுகிறதா இருக்கிறது. நாம் ஏதாவது துக்கத்தில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் போது, ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வேத வார்த்தையின் மூலமா நம்மளோடு பேசுகிறதை போல நாம் காணப்படுகிறோம். வேதம் நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறது இந்த இடத்துல பார்க்கிறோம். வார்த்தைகள் பொய்யல்ல. ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பிசாசை துரத்துகிறதா இருக்கிறது. பிசாசை நம் ஜெயிக்கிறதாய் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட வேதாகமும் எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நம்ம அநேகருக்கு கொடுக்கப்படலை, எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டு அது யார் எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பேற்பட்ட ஒரு ருசிகரமான, அது எவ்வளோ அற்புதம் நிறைந்தது, எவ்வளோ அது ஆயுதம் நிறைந்தது, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி நம்ம தப்பிக்க முடியும், எப்படி நம்ம போராடி ஜெயிக்க முடியும், எப்படி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஒவ்வொரு காரியத்தை வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வசனத்தை வைத்து 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 நம்ம ஜெபிக்கும் பொழுது அதில் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறத நம்ம அநேகர் பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்காக அதை கொண்டு போகிற காரியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வேதத்தில் சில காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். வேத வசனம் நமக்கு எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மனோவாஞ்சியாய் தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து 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 படிக்க 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 நற்குணசாலிகளாக மாறிட்டாங்களாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மனோவாஞ்சியாய், வார்த்தைகளை மனவாஞ்சியா ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப ஆர்வமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க 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 தினந்தோறும் வேத வார்த்தைகளை படிக்க 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 அவங்களுடைய குணங்கள் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா நற்குணசாலிகளாய் மாறிட்டாங்களாம். நற்குணசாலிகளாய் மாறிட்டாங்க அப்படின்னும் போது முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். அப்போது நம்மளுடைய குணங்களை மாற்றக்கூடியது வேத வசனம். அப்போது நம்ம எல்லாரும் பிறக்கும் பொழுது பாவத்தில் தான் பிறக்கிறோம். நம்ம வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் நம்ம எந்த நிலைக்கு போகிறோம். எல்லாருமே பாவிங்க தான். பாவம் இல்லாமல் உலகத்தில் ஒன்றும் கிடையாது, பாவிகள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு வேத வசனங்களை படிக்க 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 நம்மளுடைய குணங்கள் மாறுகிறத இந்த இடத்துல அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பழையவைகள் ஒழிந்து போனோம். பழையகளெல்லாம் ஒழிச்சிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு புதுசாக மாறுறோம். அந்த புதுசு எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தை படிக்க 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 நம்ம எப்படி மாறுறோமா, நற்குணசாலிகளாய் மாறுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளோ வல்லமை உண்டு பற்றி நம்முடைய குணங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவருடைய வேத வசனம். அடுத்து விடுதலை தருகிறதா இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்குகிறது? பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. பாவத்திலே சில காரியங்கள் மூழ்கி போகும். முன்னெல்லாம் சில வார்த்தைகள் சண்டை போடுவோம், கோவம் வரும், சில நம்மக்கிட்ட நல்ல சில கெட்ட குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். பாவத்துக்கு அடிமையாக இருந்திருப்போம், சினிமாவுக்கு அடிமையாக இருந்திருப்போம், சினிமா பாட்டுக்கு அடிமையாக இருந்திருப்போம், படத்துக்கு அடிமையாக இருந்திருப்போம், இன்னும் நிறைய எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் சத்தியத்தை அறியும் பொழுது, சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் என்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிஞ்ச பிறகு நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா ஒரு விடுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை தரக்கூடியது வேத வசனம் மட்டுமே. நற்குணசாலிகளாய் மாற்றுகிறது வேத வார்த்தைகள் மட்டுமே. அப்புறம் அடுத்தது
வாலிபன் தன் வழி அதனால சுத்தம் பண்ணுவான். வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவன் தன் வழியை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா சங்கீதம் 119:9 இப்படியாய் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? தன் வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வசனத்தின் மூலமாய் அவனை காத்து கொள்ளும் பொழுது அவன் படிச்சாதான் அதை காத்து கொள்ள முடியும். வசனம்னா என்னன்னா அவன் படிச்சாதான் அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது அவனுடைய காரியங்களை அவன் காத்து கொள்ளுவதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. வாலிப பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இப்பொழுது இடறி விழுறாங்க. குடும்பத்தில் எத்தனையோ கிறிஸ்துவ குடும்பத்தில் அம்மா நல்லா ஜெபிப்பாங்க, அம்மா நல்ல மெசேஜ் கொடுப்பாங்க, அப்பா நல்ல ஊழியம் செய்வார். இந்த மாதிரி இருக்கிற குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நிறைய பாவ செயலில் ஈடுபடுறாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு அது தெரியறதில்லை. அப்படியா இருக்கும் பொழுது பிள்ளைகள் அந்த வசனங்களை, வேத வார்த்தைகளை படிக்க 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 அவங்களுடைய வழியை காத்து கொள்ளுகிறதற்கு அது ரொம்ப 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 பிரயோஜனமாக இருக்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேத வசனம் மட்டுமே. அவன் வாழ்வு பிரியாயத்தை அவன் காத்து கொள்வதற்கு அது ஏது உள்ளதாக இருக்கிறது. அடுத்தது சங்கீதம் 19:7 என்னவா சொல்லுதுன்னா, வேதம், கர்த்தருடைய வேதம் எப்படியா இருக்கிறதுன்னு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதாம். நம்முடைய ஆத்துமாவை, செத்து போயிருக்கிற நிலையில் இருக்கிற அந்த ஆத்துமாவை வேத வார்த்தைகள் படிக்க 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 நம்முடைய ஆத்துமாக்கு அது பலன் கொடுக்கிறதா இருக்குது, ஒரு உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் உயிர் உள்ளதா இருக்கிறது. அந்த உயிருள்ள ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் நாம் அனுதினமும் படிக்கும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதை நம்ம வீணடிக்க கூடாது. நாட்களையும் நேரங்களை வீணடிக்காமல் அதை நாம் படிக்கும் பொழுது, நம்ம ஆத்மா சோர்வுற்ற நிலையில் இருக்கும் பொழுது, நம்முடைய ஆத்மா பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அது எது எப்படியா இருக்கிறதுனா அந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் என்று சங்கீதம் 19:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதம் 119:92 சொல்லுது, ஆண்டவரே உடைய வார்த்தை இல்லைன்னா நான் துக்கத்திலேயே அழிஞ்சு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான். உடைய வேதம் மட்டும் என்கிட்ட இல்லைன்னா, உடைய வேத வார்த்தைகள் என்னத்தில் இல்லாமல் போயிருந்தா, எனக்கு கொடுக்கப்படாமல் போயிருந்தா, இதை நான் ருசிக்காம போயிருந்தா, அதை நான் படிக்காம போயிருந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்குன்னா துக்கத்திலேயே அழிஞ்சு போயிட்டு இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றுகிறதா இருக்கிறது என்று நம்ம இதில் பார்க்கிறோம். அப்போ அனுதினமும் நாம் வாசிக்கும் பொழுது, அனுதினமும் நம்ம ஜெபிக்கும் பொழுதும், இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் வாசிக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறது என்று இந்த வேத வார்த்தைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது வசனத்தை அனுப்பி குணப்படுத்துறார். ஒரு வியாதி இருக்கிறது, நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எது குணப்படுத்துது? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் நம்மளை குணப்படுத்துகிறது. வசனங்களை அனுப்பி குணப்படுத்துகிறது என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் குணப்படுத்துகிறதா இருக்கிறது. துக்கத்தில் அழிந்து விடாமல் நம்மளை காக்கிறதா இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் தன்னை அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் காத்துக்கொள்வதற்கு இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதே போல பாவத்திலிருந்து விடுதலையாகிறதா இருக்கிறது. நற்குணசாலிகளாய் மாற்றுகிறதா இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளை எப்படி எந்த அளவுக்கு மென்மேலும் நம்மளை உயர்த்துகிறது ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டுமே தான். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, பரவாயில்ல, உடைய வாழ்க்கை என்ன பண்ணிச்சு, மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து சாட்சி சொல்லுகிறதா இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த இடத்துல நாம் வாசித்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்த சோதனையில், இயேசு கிறிஸ்துக்கே சோதனை வந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனையில் அவர் எப்படி ஜெயித்தார் என்று பார்த்தால் அதே ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு தான். ஆண்டவர் அந்த
உபாகமத்தில் உள்ள அந்த தோரா என்ற அந்த 5 ஆகமங்கள் அந்த யூதர்கள் படித்தார்கள். பிசாசுக்கு அதே வசனங்களை சொல்லி அவர் ஜெயித்தது இந்த இடத்துல பார்க்கிறோம். உலகத்தின் சகல ராஜ்யங்களை காட்டுவான் பிசாசு. இல்லை இங்க போன்னு சொல்லுவான், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவான், நம்மளை மாற்றுவான். ஆனாலும் அதே வசனங்களை வச்சே, வசனத்துல பைபிள்ல கூட இப்படி இருக்குதுமா அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுவாங்க, அப்படியே மடக்குவாங்க. ஆனாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் நம்ம வாசிக்கும் பொழுதோ, இல்லை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு பிசாசு எந்த ஒரு சூழ்நிலை எந்த இடத்துல நம்மளை நிற்க வச்சாலும் அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அவனுக்கு பதிலடி கொடுக்கும் பொழுது, அது நம்ம ஆயுதமாக இதை நம்ம கைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான் என்று இப்பொழுது பார்த்த தியானத்தில் நாம் பார்த்தோம். அப்படியாக கடைசியாக ஏசாயா 55 அதிகாரம் வசனம் 10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி வெளியும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். இது நம்ம வாசித்த அந்த காரியத்தில் மழை எப்படி வானத்திலிருந்து மழை வந்து பூமியை நினைச்சி அதனுடைய விதையை கொடுத்து பூமியை நினைச்சி அந்த விதைகள் எப்படி வெளியே வருகிறது, அது வெறுமையா இல்லை. அந்த மழை துளிகள் நம்மளுக்கு புசிக்கிறதுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறது. நம் விதைச்ச விதையே அது என்ன பண்றதுன்னா அதை முளைக்கு செய்கிறது. வெறுமையா இல்லை, அந்த மழை வந்து வெறுமையா திருப்பி அந்த மழை வந்து அப்படியே போறதில்லை, வெறுமையா இல்லை. அந்த மழை எப்படியாய் அதனுடைய பலனை கொடுக்கிறதோ அது போல வசனம் நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனமும் எப்படி இருக்குதான், எப்படி இந்த மழை மற்றவர்களுக்கு அந்த விதையை முளைக்கத்தக்கதாக அந்த பலனை கொடுக்கிறது, அதே போல நம்மளுடைய இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம யாருக்கிட்ட எல்லாம் அந்த வசனங்களை சொல்லுகிறோமோ அது வெறுமையாய் திரும்பி வருகிறது கிடையவே கிடையாது. அது டைம் ஆகும், அது அவங்களுக்குள்ள கிரியை செய்யறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஆனாலும் அந்த வசனம் வெறுமையாக போகவே போகாது. கண்டிப்பா அது என்ன பண்ணும், அது விரும்புகிறத செய்து அனுப்புகிற காரியத்தை அது கரெக்டா செய்யும். ஏன்னா வசனத்துக்கு உயிர் இருக்கிறது. வசனம் வெறுமையா எந்த நாள்லயும் வரவே வராது. அப்போ இவங்களுக்கு எப்படி நான் சொல்றது, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம இதை டெய்லியும் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம், டெய்லியும் வேதத்தை படிக்கிறோம், நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிச்சுக்கிறோம், அதே போல நம்ம விடுதலை ஆகிறோம், வாலிப பிரியாயத்தில் நம்மளை காத்து கொள்ளுகிறோம், சில காரியங்களை நற்குணசாலிகளாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம மட்டுமே இந்த அனுபவத்தை அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் இந்த வேத வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது நம்ம எப்படி துக்கத்துல மூழ்கி போகாமல் தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை எப்படி தேற்றுகிறதோ அப்படியாய் துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஒண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது அது வெறுமையா வரவே வராது. அது எப்படி ஆகிலும் எந்த ஒரு ஏற்ற வேலையிலே ஆண்டவர் அதை முளைக்க செய்வார். நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம அனுபவித்த அந்த பாக்கியத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் அதை முளைய செய்வார். ஒரு விதை தான் போய் போட்டா தான், ஒரு கலக்கா அதை எத்தனை போய் போட்டா தான், அது செத்தா தான் அது நிறைய மிகுந்த அந்த கலக்காங்களை கொடுக்கும். அந்த செடியில பிடுங்குனா எத்தினி வரும், அது ஒன்று செத்தாத்தான் நிறைய வருது இல்லையா? அது போல நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒன்று சொல்லும் பொழுது அதை நிறைய ஆண்டவர் வேலையை செய்வார். ஆனால் அதுக்கு ஏற்ற வேலை பொறுமையா இருக்கணும். ஐயோ எத்தனை முறை அவங்களுக்கு சொல்லிட்டேன், எத்தனை முறை கடவுள் பத்தி சொல்லிட்டேன், அவ செஞ்சுன்னு இருக்கிறா, அவ திறந்தவே மாட்டேன்றா, நானே ரொம்ப சலிச்சு போயிட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது. சோர்வு வரும். ஏன்னா நம்ம
மாம்சமானவர்கள் நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டம் வரும், அந்த கோபம் கூட எரிச்சல் கூட நம்மளுக்கு வருது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்ற ஒவ்வொரு வசனமும், நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது வெறுமையாகவே போவாது, என்னைக்காவது ஒரு நாள் அது மொழியை செய்யும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது என்று நாம் பார்த்துருக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. சோர்வுற்ற நிலையில் இருக்கிற நம்மளுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கிறது. துக்கத்துல நீ மூழ்கி போகாமல் அதை நம்மளை காக்கிறதா இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை தருகிறதா இருக்கிறது. அதே போல பிசாசை ஜெயிக்கக்கூடியது இந்த வேத வார்த்தை மட்டுமே. அப்போ வேத வார்த்தைகளை நம்ம அனுதினம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை மாற்றுவதற்கும் நம்ம ஆண்டவருடைய பணிகளை செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். இப்படி செய்ய ஆண்டவர் உதவி கிருபை செய்வாரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.